தொடங்குவேன். எங்களுடைய தலைவர் அன்புக்குரிய என்கின்ற பொருளோடு இந்த பட்டிமண்டபம் கூடுகிறது. இதிலே பேச இருக்கின்ற மண்டபம் என்பதுதான் சரியானது. மண்டபம் என்பது ஒரு குறித்த நேரத்திற்கு அந்த மண்டபத்தை, மேடையை குறிப்பது. ஒரு குறித்த பொருள் பற்றி சில குறிக்கப்பட்ட அறிஞர்கள் கூடியிருந்து அது இடவாகு பெயராக ஊர் சிரித்தது என்பது போல, மண்டபம் நிகழ்ந்தது, மண்டபம் பேசியது என்பது போல, ஒரு குறித்த பொருள் பற்றி ஆராய்வதற்காக ஒரு குறித்த நேரத்திற்கு அறிஞர்கள் கூடி வாதிடும் இடம் மண்டபம். மன்றம் என்று சொன்னால் அது ஒரு நிரந்தரமானது. அதுக்கு ஒரு தலைவர், செயலாளர், பொருளாளர் என்று இருந்து ஒரு நிரந்தர அமைப்பு. நாங்கள் சொல்ற சுகத்துக்காக பட்டிமன்றம் என்று சொல்லி இருக்கிறோம். ஆனால் பட்டி மண்டபம், எட்டோடு ரெண்டு அறியாத ஏழையேனை பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை. இப்ப இந்த பட்டிமண்டபம் இந்த விழாவுக்கு பொருத்தமா என்று சில சமயம் சில பேர் நினைக்கலாம். சோதிநாதனுக்கு கவலையே படுத்தவில்லை. மாணிக்க வாசகரே பட்டிமண்டபம் பேசி இருக்கிறார். நீங்க சொன்ன அதிசயப்படுகிறார். அவரே பேசுகிறார். எட்டோடு ரெண்டு அறியாத ஏழையேனை பட்டிமண்டபம் ஏற்றினை ஏற்றினை. யாரோடு? பௌத்தர்களோடு வாதிடுவதற்கு. அவர் காலத்திலே பௌத்தர்கள் தான் சைவத்திற்கு எதிராக இருந்தார்கள். அப்ப அவரே அப்ப நடக்கிற பட்டிமண்டபங்கள் ஒரே ஒன்றுதான். சமயத்துக்கு யார் சமயம் பெரியது, சமய உண்மைகளை நிறுவுவதற்காக நடக்கிற பட்டிமண்டபங்கள். அதிலே வாத திறமை மிகச் சிறப்பாக இருக்கும். நான் ஒரு செய்தி என்னுடைய மகன் சொல்லி நான் அறிந்த செய்தி, இன்றைக்கு பிள்ளைகளிடம் இருந்து நாங்கள் படிக்கிறோம் எவ்வளவு. இந்த விதண்டாவாதம் என்று சொல்லி என்னுடைய இரண்டாவது மகன் அவன் சொல்லி நான் அறிந்த செய்தி. புத்தர் அந்த காலத்தில் என்ன செய்வார்கள், ஒரு தண்டத்தை கொண்டு போய் ஒரு இடத்திலே நடுவார்கள். அந்த தண்டத்தை நிறுத்திவிட்டு அந்த தண்டத்தை நோக்கி தன்னுடைய சமய கருத்தை நிறுவுவதற்காக அந்த தண்டத்தை நிறுத்திவிட்டு அந்த குறிப்பிட்ட ஊரிலே இருக்கிற எதிரிலே இருக்கக்கூடிய அல்லது எதிர்கருத்து உள்ளவர்களோடு சேர்த்து கொண்டு ஒரு வாதத்தை நிகழ்த்துவது. அப்படி நிகழ்த்துகின்ற பொழுது சரியான வாத முறைப்படி, அதாவது விவாதத்துக்கு உரிய அந்த தர்க்க சாஸ்திர முறைப்படி கொஞ்சம் கூட மீறாமல், எதிரணியை சாடாமல், மற்றவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை இழுக்காமல், கருத்தை மட்டுமே வெட்டி பேசுகின்ற அந்த ஒழுங்கான வாதத்துக்கு தண்டவாதம் என்று பெயர். அந்த தண்டவாதத்திலே வருகிறவர் வென்றால் அந்த தண்டம் அந்த ஊர்ல இருக்கும், இல்லை என்றால் எடுத்துக்கொண்டு போக வேண்டும். அநேகமாக அந்த ஊரிலேயே அந்த தண்டம் நிற்கும். அந்த தண்டம் தான் பின்னாலே தூவிகளாக வளர்ந்து, சாஞ்சி தூவிகள், இப்படிப்பட்ட பெரிய பெரிய தூவிகளாக அந்த ஊரிலே நிறுவப்படுவதற்கு காரணமாக இருந்தது. அது தண்டவாதம். அதிலே இருந்து மாறுபட்டு அலங்கோலமாக முறையில்லாமல் கதைக்கிற கதைக்கு விதண்டாவாதம் என்று பெயர். தண்டவாதம், விதண்டாவாதம். இப்படி இன்றைக்கு இது ஒரு அருமையான கருத்து. இப்படி வாதம் பற்றி, பட்டிமண்டபம் பற்றி மணிமேகலையில எல்லாம் பேச்சு வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஊடகம், நல்ல ஒரு முறை இந்த பட்டிமண்டபம் கருத்தை ஆராய்வதற்கு. இன்றைக்கு மணிவாசகருடைய விழாவாக இருந்தாலும் கூட பெரிய புராணத்திலே இந்த சிந்தனை அமைந்திருக்கிறது. பக்தி சுவை நதி சொட்ட சொட்ட பாடிய கவிவலவனாக இருக்கின்ற அந்த சேக்கிழார் பெரிய புராணம் என்கின்ற 4253 பாடல்கள் பெரிய புராணத்திலே. உலகம் என்று தொடங்கி உலகம் என்று முடிகிற பாட்டு. இப்ப உலகலாம் உணர்ந்துவதற்கரியவன் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு. 4253வது பாட்டு கனவேற்கு தெரியாது. உலகம் என்று தொடங்கி உலகம் என்று முடியும்படியாக பாடிய ஒரு மங்களம் கொண்டது. என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் வான்புகள் நின்றதென்று நிலவி உலகலாம் என்று முடிகிறது. உலகலாம் என்று தொடங்கி உலகலாம் என்று முடியும்படியாக சேக்கிழார் பாடியது. அந்த சேக்கிழாரை பற்றி உமாவரி சிவாச்சாரியார் ஒரு அருமையான ஒரு பாட்டு சொல்வார். தூக்கு சீர்திரு தொண்ட தொகைவிரி வாக்கினால் சொல்ல வெல்ல பிரானங்கள் பாக்கிய பயனாய் பதி குன்றைவாள் சேக்கிழார் அடி சென்னி இருத்துவார். அவர் நம்பியாண்டார் நம்பி சொன்ன தன்னுடைய திருத்தொண்டர் திருவந்தாரியிலே சொன்ன அடியவர்களை வரிசையாக வைத்துக் கொண்டு தன்னுடைய திருத்தொண்டர் புராணத்தை பாடுகிறார். நந்தம் நாதனான் நம்பியாண்டார் நம்பி புந்தியார புகன்ற காதையை வந்தவாறு வளாமல் உரைப்பேன் என்று ஒரு முத்தாய்ப்பு பண்ணிக்கொண்டு நம்பியாண்டார் நம்பி சொன்ன அந்த 63 தனியடியார்கள் 9 தொகையடியார்களை எடுத்து விரித்து 4853 பாடல்களை மிகச் சிறப்பாக சொன்ன அந்த பெரிய புராணத்தில் வருகிற அடியவர்கள். சுந்தரர் தான் காவிய நாயகன். அந்த சுந்தரருடைய வரலாற்றிலே ஆங்காங்கே மாலைகளாக
கோத்த 63 தனியடியார்கள் 9 சுந்தரரும் பறவையாரும் 2 பேரும் ஒருவரை ஒருவர் சந்திக்கிறார்கள் திருவாரூரிலே. அப்படி திருவாரூரிலே சந்திக்கின்ற பொழுது தலைவன் தலைவியை பார்க்கிறான், தலைவி தலைவனை பார்க்கிறான். அப்படி பார்க்கின்ற அந்த காட்சியை இப்ப கம்பராமாயணத்திலே எல்லாருக்கும் தெரிந்தது. கம்பராமாயணம் தெரியாதவனுக்கும் தெரியும். அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள். இப்ப அண்ணலும் நோக்கியா அவளும் நோக்கியாது, அது வேற மாதிரி. அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் எல்லாருக்கும் தெரியும். இப்ப இந்த காட்சியை சுந்தரர் பறவையாரை சந்திக்கிற அந்த காட்சியை பிடிக்கிறார் பாருங்க சேக்கிழார். பூமியில ஒரு உதாரணமும் இல்லை, பூமி சம்பந்தப்பட்ட ஒரு உதாரணமும் இல்லை. பார்க்கிறார் நேர, அப்படியே முதல் பறவையார் பார்க்கிறார். முன்னே வந்து எதிர் தோன்றும் முருகனோ, தன்னேரில் மாறனோ, தார்மார்பில் விஞ்சியனோ, மின்னே செஞ்சடையண்ணல் மெய்யருள் பெற்றுடையவனோ, என்னே என் மனம் திரித்த இவன் யார் என்று அதிசயித்தார். நீங்க நினைச்சு பாருங்க, திருப்பி போட்டு பாருங்க. ஒன்று கூட பூமியில் உள்ள உதாரணம் இல்லை. எல்லாம் இந்த உயர்ந்த பக்தி. அவருக்கு அந்த தலைவன் தலைவி சந்திப்பை கூட உயர்ந்த பக்தியினுடைய நிலையிலே வைத்துத்தான் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. இப்ப பறவையார் நினைச்சார், முன்னே வந்து எதிர் தோன்று இவன் முருகனா அல்லது மன்மதனா அல்லது சிவபெருமானுடைய அருள் பெற்று உயர்ந்தவனா, இவனை என்னே என் மனம் திரிந்த இவன் யார் என்று அதிசயித்தார் பறவையார். உடனே சுந்தரர் பார்க்கிறார் பாருங்க, எப்படி கற்பகத்தின் பூங்கொம்போ, காவந்தன் பெருமாள்வோ, பொற்புடைய புண்ணியத்தின் புண்ணியமோ, புயல் சுமந்து விக்குவளை பவளமலர் பூத்த விரற்கொடியோ, அற்புதமோ சிவனருளோ அறியேன் என்று அதிசயித்தார். எல்லாம் மேலவன். அப்படி எல்லாம் ஒரு காதல் காட்சியை தலைவன் தலைவி சந்திக்கிற காட்சியை கூட ஒரு உயர்ந்த இடத்திலே வைத்து பாடிய அந்த சேக்கிழாரிலே ஆண்டவன் சோதனையா அடியவர்கள் சாதனையா என்கின்ற பொருளிலே இப்பொழுது இந்த பட்டிமன்றம் இடம்பெறுகிறது. முதலிலே அவர்களுடைய ஆண்டவன் சோதனையை எப்படி அவர்கள் வரையறுக்கிறார்கள் பழகப்பட இந்த மண்ணிலே திகழ்ந்து கொண்டிருப்பதற்கு யாரெல்லாம் காரணமாக இருந்தார்களோ அவர்களிலே முதல்வராக இருக்கக்கூடிய மணிவாசக பெருமானுடைய குருபூசை தினத்திலே மெய்யடியார்களுடைய திருப்பாதத்தை மனங்களினாலே தொழுது இந்த அற்புதமான நிகழ்வினை ஒழுங்கு செய்திருக்கக்கூடிய கிழவன்காடு கலாமன்றத்தினுடைய நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர்கள், அருமையான விவாத அரங்கிலே நடுவராக தலைமை தாங்குகின்ற காரைநகர் மண் பெற்றெடுத்த சொத்து தமிழறிவு சிவகுமாரன் ஐயா உள்ளிட்ட சபை அறிந்து பேச வந்த பேச்சாளர்களே, நிகழ்விலே பிரசன்னமாக இருக்கக்கூடிய சமயம் சார்ந்த பெரியவர்களே, சமூக தலைவர்களே, நிகழ்வினுடைய அபிமானிகளே, சகோதர சகோதரிகளே, ஒரு பேசு பொருளிலே இறை சிந்தனையை விதைக்கின்ற ஒரு நோக்கோடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த விவாத மேடையிலே பெரிய புராணத்தில் விஞ்சி நிற்பது ஆண்டவன் சோதனை என்கிற தலைப்பிலே பேசுவதற்கு கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பிற்காக என்னுடைய நன்றி, அன்பு, வணக்கம் என்பவற்றை பகிர்ந்து பேசுகிறேன். நடுவர் அவர்களே, பெரிய புராணத்திலே அதனுடைய தோற்றத்திலே சரி, நோக்கத்திலே சரி, பேசு பொருளிலே சரி பார்த்தால் விஞ்சி நிற்பது என்பது இறைவனுடைய சோதனை தான் என்பது என்னுடைய நிறைவான அசைக்க முடியாத நம்பிக்கை கலந்த ஒரு கருத்து. பெரிய புராணத்தினுடைய தோற்றம் என்பது அதனுடைய மூலமும் விரிவும் பெருக்கும் சிவன் வாக்கை. இங்கே அடியவர்களுடைய பங்கு என்பது இருந்தாலும் கூட விஞ்சி நிற்பது இறையருளே என்பது. நாங்கள் அடிப்படையிலே பார்க்கிறோம், தில்லைவாழ் அந்த நிறம் அடியார்க்கும் அடியேன் என்று அடியெடுத்து கொடுத்து இதனுடைய தோற்றத்திற்கு அடியாக அமைந்தவன் இறைவன். கல்வி அறிவிலே கல்வியும் புலமையும் கவித்தரமும் கொடுத்து திருத்தொண்டர் திருவந்தாதி விரிய காரணமாக இருந்தது இறையருளே. இதன் பின்னாலே சேக்கிழார் பெருமானுக்கு உலகெல்லாம் என்று அடியெடுத்து கொடுத்து இந்த மாக்கதை உலகத்திலே மாபெரும் காப்பியமாக பெருக பிரவாகிக்க அடிப்படையாக இருந்தது இறையருளே என்கிற அடிப்படையிலே இதனுடைய தோற்றமும் மூலமும் விரிவும் சிவன் வாக்கே என்கிற அடிப்படையிலே பெரிய புராணத்தினுடைய அடிநாதமாக அடிப்படையாக அமைவது இறைவனுடைய சோதனையே என்று ஒரு முகமாக நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் ஒரு விதமாக இதனுடைய பேசு பொருளை நாங்கள் பார்க்கிறோம். சிரமத்திற்குரிய மனித பிறவியிலே பிறந்து
ஆசாபாசங்கள், விருப்பு வெறுப்புகள், காலங்காலமாக சுமந்து வந்திருக்கக்கூடிய பலவினைகள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பற்றுக்கள், இவற்றின் மீதெல்லாம் அழுந்தி இருக்கக்கூடிய உய்யும் வகை அறியாது தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய உயிர்களை மீட்டெடுப்பதற்காக அந்த 63 நாயன்மார்களும் வாழுகின்ற வகையை இந்த உலகத்திற்கு காட்டுவதற்கு உதவி செய்வதற்காக இறைவன் செய்த சோதனைகளுடைய தொகுப்பு பெரிய புராணம் என்று சொன்னால் நீங்கள் மறக்க மாட்டீர்கள் என்று நான் கருதுகிறேன். இன்னும் ஒரு விதமாக சொல்லுகிறேன், இந்த உலகம் வாழ்வதற்காக வாழ்ந்து காட்டிய அல்லது வாழ்ந்த வழிகாட்டிய அடியவர்களுடைய வரலாறு பெரிய புராணம் என்று எடுத்துக்கொண்டால் அது சாதனை என்று நான் ஏற்றுக்கொள்வேன். ஆனால் அவர்களை வாழ்வித்து காட்டிய இறைவனுடைய வரலாறு தான் பெரிய புராணம் என்பதனாலே இங்கு இறைவனுடைய சோதனை தான் வீற்றிருக்கிறது என்று நான் கூறுகிறேன். அடிப்படையிலே சொல்லுவோமே, இறைவனுடைய சாயாரூபம் பிரதிபிம்பம் என்று சொல்லப்படுகிற சுந்தரருக்கு வாழ்வினுடைய நோக்கம் புரியவில்லை. எங்கே போகிறோம், இந்த பிறப்பினுடைய நோக்கம் எது என்பது புரியவில்லை. அப்படி இருக்கக்கூடிய வாழ்வினுடைய இலக்கு எது என்று தெரியாமல் இருள்கவி இருக்கக்கூடிய அடியவர்களை நெடுந்தொலைவு கைப்பிடித்து அழைத்து சென்று அலக்களியால் இருப்பதற்கு அருள் செய்த இறைவனுடைய சோதனை தான் பெரிய புராணம் என்று நான் பேசுகிறேன். சிவராஜா, இப்ப சோதனை நடக்கிற காலம், இப்ப பள்ளிக்கூடங்கள் எல்லாம் சோதனை நடக்கிறது, பல்கலைக்கழகத்திலேயும் நடக்கும் நினைக்கிறேன் என்று பேசுறோம். இப்ப எக்ஸாம் வருதுன்னு சொல்லிட்டீங்க, ஒரு கொஸ்டின் பேப்பரை கொஞ்சம் அவுட்டு விடுங்கள, ஒரு கேள்வியை வெச்ச சோதனை என்னன்னு 2-3 சொல்லுங்க. நிச்சயமாக நடுவர் அவர்களே, அதை பேசாது விட்டால் நிறைவாக இருக்காது என்று நான் பேசுகிறேன். இங்கே சுந்தரனுடைய சாதனை என்று பேச வேண்டும் என்றால் அது அவருடைய சொந்த அடைவாக இருக்க வேண்டும். அவர் சொந்தமாக எப்படி இருந்தார் என்று பார்ப்போமே. இறைவன் தடுத்தாக் கொள்வதற்கு முன்பாக அங்கே வருகிறார். சடங்கவி சிவாச்சாரியாருடைய மகளை திருமணம் செய்வதற்கு ஏற்பாடாகி இருக்கிறது. சபையிலே வந்து சொல்லுகிறார், நீ என்னுடைய அடிமை. அப்போ கேட்டார், அந்த அடிமையாவது இந்த உலகத்திலே இல்லாத வழக்கு, அப்படி பேசுபவன் நீ பித்தனாக இருக்க வேண்டும் என்று பேசினார் இல்லையா? இதுதான் அடிப்படையிலே இருக்கக்கூடிய சுந்தரர். நாங்கள் எளிமையாக சொல்வதா ஒரிஜினல் சுந்தரர் இவர். ஆனால் இறைவன் கொடுத்த அருளின் பின்னாலே, அவனுடைய சோதனையின் பின்னாலே இவர் யாருக்கெல்லாம் அடிமை என்று சொல்லுகிறார் என்று பாருங்கள். ஒரு காலத்திலே அந்தனர் அடிமையாவதே வழக்கமில்லை என்று பேசியவர் திருநீலகண்டத்து குயவனார் கடியேன் என்று பேசினார் இல்லையா? இதை சாதனை என்று சொன்னால் இறைவன் கொடுத்த சோதனையின் விளைவாக வந்த பெறுபேறை அன்றி சொந்த சாதனை கிடையாது என்பது என்னுடைய கருத்து. இன்னும் ஒரு விதமாக நான் பேசுகிறேன். இங்கே பெரிய புராணத்திலே வரக்கூடிய 63 நாயன்மார்களையும் இறைவன் ஒவ்வொருவராக அவர்கள் நோக்கை அறியாது இருந்தபோது அங்கே இருந்து மீட்டெடுப்பதற்காக தன்னைத்தானே பரம்பொருள் தாழ்த்தி, எளிமையாக சொல்வதென்றால் தன்னை வில்லனாக தாழ்த்தி இவர்களை கதாநாயகர்களாக உயர்த்திவிட்ட சோதனைகளுடைய தொகுப்பு தான் பெரிய புராணம். திருநீலகண்டரை இந்த உலகத்துக்கு அறிமுகம் செய்ய வேண்டும் என்பதற்காக ஓடு கொடுத்து ஒழித்து விளையாடுகிற கபட சன்னியாசியாக தன்னை தாழ்த்தி கொண்ட இறைவனுடைய பெருமையை பேசாமல் பெரிய புராணம் எதை பேசுகிறது என்று நீங்கள் கொள்ளப் போகிறீர்கள். பிள்ளைக்கறி சமைத்து தா என்று கேட்ட மிக கொடூரமான ஒரு பைரவ சன்னியாசியாக தன்னை தாழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பில் உயர்ந்த சிவம் தன்னை தாழ்த்தி அடியவர் பெருமையை உயர்த்துவதற்காக தன்னையே தாழ்த்தி கொண்டது என்று பெரிய புராணம் பேசுகிற போது அது இறைமேன்மை இல்லை என்று நீங்கள் எப்படி பேசப் போகிறீர்கள்? இங்கு அங்கு என்று எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய இறையர்கள் இன்றைக்கு எனக்கு கும்பாபிஷேகத்துக்கு வருகிறதுக்கு நேரமில்லை, இன்னொரு நாள் மாற்று என்று கேட்டதில்லையா? ஒன்றிய செயலை நாளை ஒழித்து நீ பின் கொள்வாய் என்று பேசியது என்றால் எனக்கு நேரம் இல்லை, நாளைக்கு பூசலார் கோயில் கட்டி இருக்கிறார், அங்க போக வேணும், இன்னொரு நாளைக்கு கும்பாபிஷேகம் செய் என்று சித்தாந்தம் பேசுகிற இறைப்பண்பை இல்லை என்று தன்னை குறுக்கிக் கொண்டு பூசலார உயர்த்தி நின்றது என்று சொன்னால் பெரிய புராணம் இறைவனுடைய சோதனையை பேசாமல் இதை பேசுகிறது என்று நீங்கள் பேசப் போகிறீர்கள். சிவராஜா, எனக்கு அது ஒரு சந்தேகம் குறையோ தெரியாது, அடிக்கடி இந்த பட்டிமன்றத்தில் சந்தேகம் வரும். பிறகு இந்த பாடத்துக்கு இஷ்டம் அது வேற. இப்ப நீங்க சொல்ற இந்த பூசலாருடைய இந்த சம்பவத்திலே சோதனை மன்னனுக்கா பூசலாருக்கா?
இங்கே பூசலாருடைய பெருமையைத்தான் பெரிய புராணம் பேசுகிறது என்று வைத்துக் கொண்டால், பூசலாரை உயர்த்துவதற்காக இங்கே காரணகர் சிவன் கோயிலே பூசை நடக்கிறது. சுண்ணாகம் சிவன் கோயிலையும் அதே நேரம் பூசை நடக்கிற போது சிவபெருமான் சொல்லுவார, கொஞ்சம் இது எனக்கு காரணகர் சிவன் கோயிலே கற்பூரம் காட்டுகிறார்கள், அங்கே கற்பூரம் வாங்கி விட்டு சுண்ணாகம் வருகிறேன் என்று சொல்லுவாரா? அங்கு இங்கு எனாதபடி எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய இறைவன் பூசலாருக்காக சொன்னார் இல்லையா? அங்கே கும்பாபிஷேகம் நடக்கிறது, ஒரு கொஞ்சம் இரு, நான் போயிட்டு நாளைக்கு வருகிறேன் என்று சொன்னார் இல்லையா? அந்த அளவிற்கு இறை தன்னை கீழே இறக்கி கொண்டது என்றால் அந்த சோதனை தான் பூசலாரை மேலே உயர்த்தியதை தவிர பூசலாருடைய சொந்த முயற்சி கிடையாது. சாதனை என்பது தன்னுடைய அறிவு, திறன், கல்வி, வித்துவத்தினாலே செய்திருந்தால் அது சாதனை. இறைவனுடைய அருளினாலே அவன் கைபிடித்து அழைத்து செல்ல பின்னாலே சென்ற தாயின் பின் செல்லுகிற கன்று போல சென்ற அடியவர்களுடைய கதை பேசுவது பெரிய புராணம் என்றால், பெரிய புராணம் முழுவதும் விரவி இருப்பது இறைவனுடைய பெருமையே அன்றி அடியவர்களுடைய பெருமை அதனினும் குறைவாக இருந்தது என்பதுதான் என்னுடைய வாதமாக இருந்தது. இந்த தொண்டர் பெருமை காட்ட வேண்டும் என்பதற்காக அண்டரநாயகன் தன்னை தாழ்த்தி கொண்டார். இங்கே விரும்பி இருக்கிறார். பெரிய புராணத்திலே சோதனையை காட்டிலும் சாதனை மேன்மைப்பட்டு நிற்கிறது என்பதை உணர்ந்திருக்கிறார், வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனால் ஒன்றை இங்கே வலியுறுத்த விரும்புகிறார். அந்த சாதனை அடியவருடைய சாதனை அல்ல, இறைவனுடைய சாதனை. அடியவருடைய சாதனை அல்ல, இறைவனுடைய சாதனை என்பதுதான் அவருடைய வாதம். அப்படி என்றால் தன்னுடைய அணிக்கு தீர்ப்பு இல்லை, எதிரிக்கு சவுனம் விளைஞ்சா சரி, அதுதான் அவருடைய வாதம். நடுவர்களே, காகம் கருப்பாக இருக்கலாம், காகங்கள் எல்லாம் கருப்பாக இருக்கலாம். ஆனால் நான் கருப்பாக இருக்கிற காரணத்தினால் என்னை காகம் என்று சொல்லுவீர்களோ? கருப்பெல்லாம் காகமாக முடியுமா? குணத்தையும் பார்க்கத்தான் வேண்டும், குணத்தையும் பார்க்கத்தான் வேண்டும். என்னடிக்காக நீங்கள் வாதிடுகிறீர்கள். அப்படி என்றால் இங்கே பெரிய புராணத்திலே சோதனைகள் தாராளமாக இருக்கின்றன. ஆனால் அத்தனையும் சாதனைகளாகி இருக்கின்றனவா? சாதாரணமாக பார்க்கிறோம். பாடசாலைகளிலே பரீட்சை முடிவு வந்த பிற்பாடுதான் பாராட்டி வாழ்த்துகிறோம், விளம்பரம் வரும். பேப்பருக்கு ஒவ்வொரு காலம் ஒவ்வொரு சீசன். இப்ப அதிபர் மேற்ற சீசன், தரம் 3 அதிபர் சித்தி அடைந்ததால் பாராட்டி வாழ்த்துகிறோம். இன்னும் ஒரு கொஞ்ச காலம் போக ஏஎல் ரிசல்ட்ஸ் வர, ஏஎல் ரிசல்ட்ஸ் சீசன், அப்புறம் ஓஎல் ரிசல்ட் சீசன், ஸ்காலர்ஷிப் சீசன். சரி, சாதனையாளரை வாழ்த்துகிறோம் என்று விளம்பரம் வெளியிடுகின்ற நீங்கள் சோதனைக்காக, சோதனை எழுதியமைக்காக வாழ்த்துகிறீர்களா, அல்லது உச்ச பெருமையை பெற்றார் என்பதற்காக வாழ்த்துகிறீர்களா என்றால், அந்த சாதனை, அந்த சோதனையை சாதனை ஆக்கியமையால் தான் அந்த வாழ்த்து கிடைக்கிறது என்பது இங்கே புறப்படுகிறது. இவருடைய வழியிலேயே வருகிறேன். சுந்தரருடைய தடுத்தாட்கொள்ளப்பட்ட செய்தியை சொன்னார். அதற்குள்ளே நான் ஒரு குறிப்பை சொல்ல வேண்டும். பெரிய புராணம் எதற்காக எழுந்தது? பெரிய புராணம் ஒரு ஆய்வு என்று ஒரு மிகப்பெரிய ஆய்வை செய்து யாழ்ப்பாண மக்கள் எல்லோரும், ஏன் உலகமெங்கும் மதிக்கின்ற ஒரு பேராசிரியர் அமரர் ஆசா ஞானசம்பந்தர் அவர்கள் கலாநிதி பட்டத்தை எடுத்தார். அவர் இதுகாலம் இருந்த ஒரு கொள்கையை மாற்றியமை. காணும் பொருள் என்ன சொல்ல மொழியில்லையே, சொல்லும் நிலையில்லையே, வணக்கம் பலமுறை சொன்னேன் சபையினர் முன்னே, தமிழ் மகள் கண்ணி. மதிப்பார்ந்த மாதா பிதா குருதெய்வம், அடியவன் சாதனை புரிவதற்கு ஆண்டவன் என்ன சோதனை வைத்தான் என்பதை மட்டும் சொல்லிவிட்டு போகலாம். நடுவரவர்களே என்று சிவராஜர் சொன்ன மாதிரி சொல்ல, கணம் நடுவரவர்களே என்று சொல்லாதே. அது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. இல்ல, நான் ஒரு கணமும் போட இல்லையே இதுல. இல்ல, நான் முந்தி மெலிச்சிருந்தேன்னா இப்ப கொஞ்சம் கனமாயிட்டு சொல்கிறார்கள். அதுபடியினால அது கொஞ்சம் மனசுக்கு நடுவரவர்களே என்று சொல்லுங்க. எனவே இந்த பெரிய புராணத்திலே இஞ்சி நிற்பது எது? நிச்சயமாக பேச வேண்டிய பொருள்.
எங்களுடைய லலிதன் சார் அவர்கள் சொன்னது போல அடியவர்களுடைய சாதனை பற்றி, அடியவர்களுடைய நெஞ்சங்கள் பற்றி, அவர்களுடைய நெஞ்சத்திலே இருந்த இறைவனினுடைய பேரருள் பற்றி நாங்கள் குறைத்து மதிப்பிடவில்லை. ஒரு உண்மையை ஒத்துக்கொள்ளுகிறேன். இறைவன் பால் வைத்த இன்பத்தினுடைய அன்பினுடைய உச்சத்தினாலே இறைவனை அடைந்து கொள்ள வேண்டும் என்கின்ற பேரவாவினாலே அடியவர்கள் தங்களினுடைய ஆசைகளை, இன்பங்களை, எண்ணங்களை எல்லாவற்றையும் புறந்தள்ளி தியாகம் செய்து அவர்கள் இருந்த அந்த வாழ்வு முறையை எங்களுக்கு காட்டிய போதனை முறைகளை நாங்கள் ஒரு காலமும் மறந்துவிடவில்லை. அப்படி மறந்துவிட்டு பெரிய புராணம் பேசவும் இல்லை. தொண்டரும் பெருமை பேசவும் பெரிதோ ஏற்றுக்கொள்ளுகிறோம். அதுல மாற்று கருத்து எங்களுக்கு கிடையாது. எங்களினுடைய வாதம் என்னவென்று கேட்டால், பெரிய புராணத்திலே அந்த சாதனையை ஆண்டவன் எப்படி வைத்தான், எப்படி அதை நிறைவேற்றினான் என்பதுதான் கேள்வி. நீங்கள் சொன்னது போல எந்த சந்தர்ப்பங்களிலே எப்படி எப்படி இறைவன் வந்து சோதித்து பார்த்தான் என்று ஆராய்ந்து பார்த்தால், அவன் சோதித்த அந்த சோதனைக்கு இறைவன் வைத்தான். அதுல மாற்று கருத்து இல்ல. முத்தினறி அறியாத மூர்க்கரோடு முயல்வனை பத்தினறி அறிவித்து பலமாக்கி என்று அப்படியே பலவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்டது என்று அப்படியே போகும். இப்போ கேள்வி, முத்தினறி அறியாத மூர்க்கர்கள் எத்தனையோ பேர் இருந்தார்கள். அந்த மூர்க்கர்களுக்கு எல்லாவற்றையும் தள்ளி நல்ல ஒரு மனிதனை அல்லது மூர்க்கராக இருக்கின்றவன் கொஞ்சம் புடம் போடுவதற்காக, அவனை பக்குவப்படுத்துவதற்காக இறைவன் எத்தனையோ திருவிளையாடல்களை, எத்தனையோ சோதனைகளை வைத்தார். எப்படி என்றால், இந்த சிறு தொண்டர் எப்படி இருந்தார்? பல்லவ காலத்தில் பரஞ்சோதியாராக இருந்தார். ஒரு போர் தளபதியாக, படைத்தளபதியாக இருந்தவர். படைத்தளபதியாக இருந்த பரஞ்சோதியார் வாதாள சாளக்கியர்களோடு போருக்கு போகிறார். 3 நாள் கடும் போர் நடக்கிறது. அந்த அவர்களுடைய கோட்டைக்குள்ளே அவர்களால் பரஞ்சோதியாரால் உட்புக முடியல. கடுமையான போர். 3 நாளும் போர் புரிந்து உள்ளுக்கு போகலையே என்கின்ற மனக்கவலையோடு வந்து இருக்கிறார். பக்கத்தில கோட்டை வாசலில பிள்ளையார் சிலை இருக்கிறது. அந்த பிள்ளையார பார்த்து கும்பிடுகிறார். பிள்ளையாரப்பா, நீ எப்படியாவது நான் போர் புரிவதற்கு எனக்கு உதவி செய்வாயாக இருந்தால் நிச்சயம் உனக்கு நான் கோயில் எடுப்பேன் என்னுடைய ஊரில. அடுத்த நாள் போகிறார் போருக்கு. பிள்ளையாரினுடைய கருணையினாலே போரிலே வெற்றி வாகை சூடுகிறார். பிள்ளையார் கொடுத்த அந்த உதவியினாலே யாரோ பிள்ளைகளை எல்லாம் கொள்கிறார். சம்பவம் குறிக்க வேண்டியது. பிள்ளையார் கொடுத்த அந்த சக்தியினாலே யாரோ பெற்ற பிள்ளைகளை எல்லாம் கொலை செய்து விட்டு பிள்ளையாரை தூக்கி கொண்டு வந்து தன்னுடைய நாட்டில கோயில் எழுப்புறார். இப்படியெல்லாம் கோயில் எழுப்பின அந்த பரஞ்சோதியார சிறு தொண்டனை இறைவன் சோதிக்க விரும்பினான். வந்து என்ன கேட்டான்? என்னத்தையும் கேட்டிருக்கலாம், வேற என்னத்தையும் கேட்டிருந்தா தூக்கி கொடுத்திருப்பார். ஆனால் நீ யாரோ பிள்ளைகளை எல்லாம் கொன்று குவித்த உனக்கு நான் என்ன கேட்கிறேன் பார் என்று பிள்ளைக்கரை கேட்டானா இல்லையா? அதை கொடுக்கலாமல், அதை கொடுத்து விட்டும் இருக்கலாமல் இந்த சிறு தொண்டர் திகைத்தாரா இல்லையா? சிறு தொண்டர் சாதித்து பார்க்கின்றோம். ஆனால் இளமை காலத்திலே தன்னை வென்று தன்னுடைய இளமையை தொலைத்து விட்டு இறைவனை நாடி சென்றாரே, அதுதான் மிகப்பெரிய சாதனை. அதை சொன்னது எங்களுடைய பெரிய புராணம். பெரிய புராணத்திலே நீங்கள் முழுமையாக வெளியிலே நின்று பார்த்தால் இறைவனுடைய சோதனைகள் அதிகம் தெரியும். ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையையும் ஆராய்ந்து பாருங்கள். திருநாவுக்கரசு நாயனாரையும் ஞானசம்பந்த பிள்ளையையும் பாருங்கள். ஓய்வெடுக்க வேண்டிய வயது ஒருவருக்கு, ஓடி விளையாட வேண்டிய வயது இன்னொருவருக்கு. ஆனால் இவற்றையெல்லாம் மறந்துவிட்டு இறைவனுடைய சோதனைகளையும் தாங்கிக் கொண்டு அந்த பாண்டிய நாட்டிலே சைவ சமயத்தை வேரூன்றச் செய்தார்களே. வந்திருக்கிறான் என்றால் கடவுள் வந்து விட்டான், என்னுடைய தவத்துக்கு பலன் கிடைத்து விட்டது என்றால் இதுக்கு அவன் எந்த கேட்டாலும் விடுங்க, அது பெருசல்ல. ஆனா பாருங்க நண்பர்களே, கடவுள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம், கடவுள் இரக்கமானவர், நம்மை காப்பாற்றுபவர் என்றெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறோம். தேவார திருவாசகம் ஏன் பெரிய புராணம் அஞ்சாண்டா அந்த பக்குவம் என்றா பெரிய புராணத்தினுடைய பெரிய பகுதியை கடவுள் வில்லனாக மாறினான். நீங்க சொன்னார்கள் கடவுள் வில்லனாக மாறினான். அதை முதல்லயே பாடிட்டா நம்முடைய சமய நம்பிக்கையை தகர்ந்து போயிடும். முன்னுக்கெல்லாம் கடவுளை பற்றி நல்லா பாடி நல்லா படித்தா கடைசியில கடவுள் வில்லன் என்று காட்டணும். இந்த தமிழ் திரைப்பட கிளைமேக்ஸ் ஏன்னா அப்ப கடவுள் வில்லன் என்றால் நம்முடைய மனசு ஏற்றுக்கொள்ளும். நம்மை புடம் போடுவதற்காக கடவுள் தன்னை வில்லனாக்கினான் என்று ஏற்றுக்கொள்ளும் அந்த உயர்ந்த பக்குவம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் புராணத்தை 5ஆவதாக வைத்தோம். நடுவர்களை பாருங்க, நான் என்னுடைய பல்கலைக்கழக காலத்தில் என்னோட விடுதியில் ஒரு நண்பன் இருந்தான். இந்து நாகரிகத்துறையினுடைய சிறப்பு பட்டதாரி.
அந்த பெரிய போர் நெருக்கடியான காலப்பகுதியிலே விடுதியிலே உயிராபத்தோடு தங்கியிருந்தவுடன் ஒரு ஆய்வு செய்தான். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இன்று வரைக்கும் எவரும் தொட்டிருக்க முடியாத ஒரு ஆய்வுக்கூடத்தை துணிவோடு கட்டான். தலைப்பு தெரியுமா? பெரிய புராணத்தில் மனித உரிமை மீறல்கள் என்கின்ற தலைப்பில் ஒரு தலைப்பு செய்தான். அன்றைக்கெல்லாம் இந்த ஐநா பிரகடனங்கள் அல்லது சிறுவர் உரிமை சட்டங்கள் எல்லாம் இருந்திருந்தா சிவருமான தனியா அனுப்பணும், இல்லையா 4 நாளைக்கு கறி சட்னிகளோ தெரியாது. அவ்வளவு உலகத்திலே இருக்கிறார். மிக அருமையாக பேசினார், மிக அருமையாக பேசினார். அவர்களை நான் மனமாற பாராட்டுகிறேன். இந்த யாழ்ப்பாண மண் பழையபடியும் உங்களை போன்ற இளைஞர்களால் இது மெருகு பெற வேண்டும், எங்கள் இலக்கியங்கள் பழையபடியும் மிகப்பெரிய ஆளுமையை பெற வேண்டும் என்று நான் உங்களை மனதார வாழ்த்துகிறேன். அருமையாக பேசினீர்கள். அதற்கு என்னுடைய தனிப்பட்ட முறையிலே வாழ்த்துக்கள். இப்பொழுது தீர்ப்பு எங்கிருந்து தொடங்கலாம் என்றால் சர்வேஸ்வரால இருந்து தொடங்குவோம். நல்லா பேசினார். பெரிய புராணத்து அடியவர்களுடைய வரலாற்றை நாங்கள் ஆராய்கின்ற பொழுது மிக கவனமான ஒரு நிலைப்பாடு எங்களுக்கு தேவை. ஏனென்றால் அதை இன்றைக்கு இருக்கிற மனித உரிமைகள் சட்டத்திலேயோ அல்லது வேறு எந்த நியதி சட்டத்திலேயுமோ அதை சேர்க்க முடியாது. ஏனென்று சொன்னால் பெரிய புராண அடியார்களை நாங்கள் உதாரணம் காட்டுகிறோம். இப்படி இருந்தார்கள், அந்த எல்லைக்கு நாங்கள் போக வேண்டுமா என்பது அல்ல. இப்படி இருந்தார்கள் இறைவன் பெயரால. இன்றைக்கு கண்ணப்பர் மாமிசம் கடவுளுக்கு கொடுத்தார், மாமிசம் கடவுளுக்கு கொடுத்தார் என்று சில பேர் மாமிச பிரியர்கள் என்ன செய்வார்கள்? கண்ணப்பரே கொடுத்திருக்கிறார், நாம கொடுத்தா என்னென்று தொடங்குவார்கள். அடுத்த கேள்வி, கண்ணப்பர் கண்ண கொடுத்தார், நீ கொடுப்பியா? ஐயோ மாட்டேன். ஆகவே இந்த இலக்கியங்களை ஆராய்கின்ற பொழுது மிக அவதானம் வேண்டும். அதனுடைய பெருமையை நாங்கள் எந்த காரணம் கொண்டும் குறைத்துவிடக் கூடாது என்பதிலே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு இந்த உரிமைகளை பற்றி பேசுகிறோம், ஆனால் கடமைகள் செய்கின்ற பொழுதுதான் இந்த உரிமை வரும். அது ஆண்டவனுக்கும் சரி, யாருக்கும் சரி. இப்பொழுது தீர்ப்பு ஆண்டவன் சோதனை. என்னை பொறுத்தவரையிலே இந்த பெரிய புராணத்திலே ஆண்டவன் சோதனை என்று பார்க்கின்ற பொழுது நான் திருத்தொண்டருடைய அந்த சம்பவத்தை சொல்லி கடைசியா ஒரு கேள்வி கேட்டேன். அவசரப்பட்டு சிறுத்தொண்டர் அந்த இலையிலே கரையிலே கை வைத்து நான் உண்டவரென்றாலும் இந்த சிவனடியார் உண்பாரே என்று எடுக்க போகிறார். பிடித்து தடுத்து அப்படி உதறி விடுகிறார். ஏனைய சோதனை வைக்கிறவர்களுக்கும் பெரிய புராணத்திலே சோதனை வைத்த ஆண்டவருக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் என்னவென்றால், ஏனைய சோதனை வைக்கிறவர்கள் எல்லாம் இப்பத்தைய இன்சூரன்ஸ்காரர் போல என்ன பாடுபட்டு காசை கொடுக்காம விட வேண்டும் என்று நினைப்பார். இன்றைக்கு சோதனை வைக்கிறவர்கள் எப்படியாவது இவன் பாஸ் பண்ணிவிடக் கூடாது என்று வைக்கிறவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் இறைவன் எல்லா சோதனையிலும் இவன் சித்தி அடைந்து விட வேண்டும், இவனுடைய பெருமையை நான் உலகத்திற்கு காட்டத்தான் இந்த சோதனை வைக்கிறேன் என்ற அடிப்படையோடு வந்தவன். இப்ப இந்த தலைப்பு சில வேளையிலே பேசுகின்ற பொழுது உங்களுக்கு சிந்தனைக்கு கொஞ்சம் குழப்பமாக கூட இருக்கலாம். அதல்ல நோக்கம், வெல்லுவதல்ல நோக்கம். இப்படி சோதனையா சாதனையா என்று பேசுகின்ற பொழுது சபையிலே இருக்கிறவர்கள் ஓஹோ பெரிய புராணத்தை நாங்கள் இப்படியும் பார்க்கலாம், இவ்வளவு விஷயம் வருகிறதே என்று நினைப்பார்கள். இப்ப ஆண்டவன் சிறுத்தொண்டருடைய கை இங்கே அந்த சோதனை யாராலே வெல்லப்பட்டது? சாதனையை சோதனை வென்றது. சாதனை செய்ய இருந்த சிறுத்தொண்டர் வலிமை போகிற நேரத்திலே சோதனை வைத்த ஆண்டவன் என்ன செய்தான்? அந்த சோதனையை சாதனையாக ஆக்குவதற்கு சோதனை வைத்தவனை துணை நின்ற காரணத்தினால் பெரிய புராணத்தில் விஞ்சி நிற்பது அடியவர் சாதனை அல்ல, ஆண்டவன் சோதனையே என்ற என்னுடைய தீர்ப்பை சொல்லி இந்த பட்டிமண்டபத்தை நிறைவு செய்கிறேன் என்று சொல்லலாம். நான் சொல்லல, சாதனையை பார்க்க வேண்டாமா? சுந்தரருடைய வரலாற்றை மிக அருமையாக சொன்னார். சுந்தரர் எப்படி சுந்தரருக்கு எப்படி சிவருமான் சோதனை வைத்தார்? பெரிய நண்பன், தானே சுந்தரருக்கு தன்னை நண்பனாக கொடுத்தவர் குபேரன். 2 பேர் தான் சிவபெருமானுக்கு உலகத்திலே நண்பர்கள். ஒருவர் குபேரன், மற்றது சுந்தரர். குபேரன் தானே விரும்பி தவம் செய்து சிவனே என்னை உன்னுடைய நண்பராக ஏற்றுக்கொள் என்று கெஞ்சி கேட்டார். ஆனால் சிவன் என்னை உனக்கு தோழனாக தந்தேன் என்று சிவன் கொடுத்த தோழர். எங்கே சோதனை வருகிறது? சுந்தரர் கூட ஆண்டவருடைய சோதனை விடவில்லை. அவர் சொன்னதான் திருவொற்றியூரிலே சங்கிலியாரை காணுகிறார், கையை மட்டும் காணுகிறார். கண்ட அந்த கையை கண்ட அளவிலே அனந்தினியை நினைத்துக் கொண்டு இவளை மனம் செய்ய வேண்டும் என்று இறைவனிடம் கேட்கிறார். இறைவன் சொல்கிறார், உனக்காக நான் போய் பேசி பார்க்கிறேன். போகிறார். உடனே சங்கிலியார் சொல்கிறார், ஓயோ ஐயோ திருவாரூரிலே பரவியோடு வாழ்கிற இன்னொருத்தியின்
கணவரை நான் எப்படி திருமணம் செய்வது? ஓஹோ, நீ சொல்றதும் சரிதான் என்று சிவருமான் வந்து சுந்தருக்கு சொல்றார். சுந்தர் சொல்றார், ஐயோ எனக்கு எப்படியும் அவளை நான் கட்டியே ஆக வேண்டும், என்ன செய்யலாம் என்று சொல்ல உடனே சுந்தர் சொல்றார் சிவருமானுக்கு, நான் அவளை மனம் செய்த பிறகு திருவொற்றியூர் எல்லையை நான் தாண்ட மாட்டேன் என்று சத்தியம் பண்ணுகிறேன், அதை போய் சொல்லு. அப்படி சொன்னா அவள் சம்மதிப்பாள். சரி, அப்படியே சொல்கிறேன் என்று புறப்படுகிற நேரத்தில் சிவருமானை கூப்பிட்டு சொல்கிறார் சுந்தரர், பெருமானே அப்படி சொல்லி சம்மதிக்க பண்ணிட்டு நாளைக்கு திருவொற்றியூர் கோயிலே வந்து அவள் சத்தியம் பண்ணுகிற நேரம், நான் அவளுடைய கையடித்து சத்தியம் பண்ணுகிற நேரம், நீ கோயிலுக்குள்ள இருக்காத, பக்கத்தில் இருக்கிற மகள மரத்தில் ஏறி நீ இல்லாத கோயில நான் சத்தியம் பண்ணுறேன். எப்படி இருக்கு நினைச்சு பாருங்க. நண்பன் என்ற உரிமையில சிவருமான் சிரிச்சிட்டு பொறுப்புகளை சிரிச்சிருப்பார். போய் அங்க சங்கிலியார்கிட்ட சொன்னார், அவன் திருவொற்றியூர் எல்லையை தாண்ட மாட்டான் என்று உனக்கு சத்தியம் பண்ணி தருவான் சங்கிலி, நீ அவனை ஏற்றுக்கொள். சிவனே, நீங்க சொன்னா நீ இருக்கு அட்டி இருக்கா, நாளைக்கு நீங்க சொன்னது போலவே அவர் திருவொற்றியூர் எல்லை தாண்டுவதில்லை என்று கோயில் வாசல்ல சத்தியம் பண்ணி தரட்டு நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி, சரி அப்படியான்னு சொல்லிட்டு புறப்படுகிற நேரம் இந்த சிவன் என்ன செய்தார், சங்கிலி நாளைக்கு அவன் கோயில் வாசல்ல உனக்கு சத்தியம் பண்ணி தருவதற்கு கையை நீட்டு என்பான். நீ இங்க சத்தியம் பண்ணா மகள வரதுக்கு முன்னால சத்தியம் பண்ணித்தாண்டு கேளு, அப்படியே நீங்க சொன்னபடியே செய்கிறேன். அடுத்த நாள் வந்தார், கோயில் வாசல்ல சத்தியம் பண்றதுக்கு கையை நீட்டார். இவ சொன்னா, பெருமானே, சங்கிலி சொல்கிறாள், பெருமானே கோயில் வாசல்ல வேண்டாம், மகள வரத்துக்கு முன்னால சத்தியம் பண்ணித்தாருங்க. பெரிய புராணத்துல மகளடி சத்தியம் என்ற புகழ்பெற்ற ஒரு சத்தியம். இப்ப என்னாச்சு, ஆண்டவன் சோதனை வச்சான். என் பெயரை சொல்லி நீ போய் சொல்ல நினைக்கிறாயா நண்பன் என்ற உரிமையினாலே சோதிச்சான். 2 கண்ணும் போச்சு, வர 2 கண்ணும் போச்சுது. ஆண்டவன் சோதனை வைக்கவில்லையா? வைத்தான். எதுக்கு வைத்தான்? சுந்தரர் நண்பன் என்கின்ற உரிமையிலே, அவருடைய நட்பு விளையாட்டு, நண்பன் என்ற உரிமையிலே திருவாரூர் சங்கிலி, அது விதிவசம், மையன் மானுடமாய் மயங்கும்படி ஐயர் நீ வந்து தடுத்து அடிமை கொள்ள வேண்டும், அவனை ஏற்றுக்கொண்டார். சுந்தரருக்கு கூட ஆண்டவன் சோதனை வைத்தான். மகளடி சத்தியம் என்கின்ற பெரிய, ஒரு விதத்தில் சொன்னால் மிகப்பெரிய நண்பனாகிய சுந்தரனை கூட சிவபெருமான் சோதித்து 2 கண்ணையும் பறித்திருக்கிறான் என்றால் ஆண்டவனுடைய சோதனை தான் பெரிய புராணத்திலே விஞ்சி நிற்கிறது என்று சொல்லி என்னுடைய தீர்ப்பை சொல்லி நிறைவு செய்கிறேன். அப்படி சொல்லி நீங்க கைதட்ட மாட்டீங்க. அடியவர் சாதனை பார்க்கணும் பாருங்க. ஒரு செய்தி மட்டும் சொல்கிறேன். ஐங்கரன் கிட்ட வந்துட்டார். கண்ணப்பர் குடுமித்தவருக்கு கண்ணிலம், குடுமித்தவர் வருகிறார். 6ஆம் நாள் சிவகோசரியார் மறைந்திருக்க சொல்லி ஆயிட்டு, அப்படி மறைந்திருக்கின்ற பொழுது சிவலிங்கத்தினுடைய வலது கண்ணிலே இருந்து இரத்தம் பெருக்கெடுத்து ஓடி வருகிறார். ஐயோ பெருமானே, பெருமானே, உகந்த ஐயர் விட்டு முன் பிடிக்கும் போதும் காணவர் வேடனார் கண்ணிழந்தும் அப்பும் போதும் அப்படி ஓடி வருகிறவர், பெருமானே, கையில கொண்டு வந்த இறைச்சி பாலத்தை கீழே போட்டார். தலையிலே இருந்த முடியிலே இருந்த மலர் கலந்து விழுந்தது. வாயிலே கொண்டு வந்து, அவர் வழக்கமா என்ன செய்வார் தெரியுமா, வாயில் தன்முதம் கண்டு அப்படியே சிவலிங்கத்துக்கு மேல துப்பி விடுவார். அதான் அபிஷேகம். ஐயரை பார்த்து பழகினது. சிவகோசரியார் செய்கிறத பார்த்து இவர் செய்கிறாரா? வாயிலே இருந்த எச்சில் தண்ணியை துப்பி தன் தலையில வச்சிருந்த மலரை கொண்டு வந்து போட்டு தானே சப்பி சப்பி பார்த்த ரெச்சியை கொண்டு வந்து வச்சுதான் இவர் வழக்கமா பூஜை செய்கிறது. இவர் வருகின்ற பொழுது கண்ணிலே இருந்து, வலது கண்ணிலே இருந்து ரத்தம் பெறுகிறது. பெருமானே, பெருமானே, என் பெருமானுக்கு யார் இந்த கொடுமை செய்தார்? ஓடி வருவார், பிள்ளை எடுத்து. சிவகோசரியார் ஐயர் மாட்டுப்பட்டு என்ன நடந்திருக்கு நினைச்சுப்பார்கள். ஆண்டவர் மறைச்சுட்டான். இவரை மரத்துக்கு பின்னால்தான் நிற்கிறார். மறைச்சுட்டான். ஓடி வந்தார். ஊனுக்கு ஊன், கண்ணுக்கு கண் நினைச்சார். ஓடி வந்து நினைச்சார். ஒன்று யோசிக்கிறார். அப்படியே தன் வலது கண்ணை இடத்து அப்படியே எடுத்து அப்படி ஒரு அப்பு அப்பினார். அப்பு அப்பிட்டு, பெருமானே, கண் தனக்கு இரத்தம் ஓடுது. அதை பற்றி கவனிக்கவே இல்லை. அப்படியே அப்பிட்டு பார்த்தார். இடது கண்ணால் இரத்தம் ஓடுகிறது. பெருமானே, எனக்கு கவலையே இல்லை. என் பெருமானுக்கு 2 கண், 1 கண் கொடுத்து ஆண்டவர் அடியவருடைய சாதனையை பார்த்து ஆண்டவனே இடையில் சோதனையை நிறுத்திட்டு சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க. அப்ப இது ஒன்று காணும். ஆகையினாலே பெரிய புராணத்தில் விஞ்சி நிற்பது அடியவர் சாதனையான்னு சொல்லலாம் அல்லவா? இன்னும் ஒரு இடம் பாருங்க. இயற்பகை நாயனார் ஊருக்கு யாருமே ஒத்துக்கொள்ளாத ஒரு செயலை செய்கிறார். தன்னுடைய மனைவியை வந்து துர்த்த வேடம் கொண்டு வருகின்ற சிவன் வருகிறார். அவனுடைய அன்பின் பெருமையை காட்ட மாயவண்ணம் கொண்டு தொண்டர்தம் மாறாவண்ணம் காட்ட வந்தான் என்றார் சங்கலார். அப்படி வந்தாயிட்டு வந்த உடனே இந்த குடும்பத்தை பாருங்க, என்ன என்ன பெருமையான சிறப்பு. அப்படி வந்த உடனே சிவனடியார் உன்னை கேட்கிறார் என்று மன்னுகாத மனைவியை கேட்கிறார். நான் உன்னை சிவனடியாருக்கு கொடுத்து விட்டேன் என்று தன் மனைவியை பார்த்து இயற்பகையார் சொல்கிறார். அதற்கு முதல் இது பிறகுதான் பேர் வருகிறது. முதல் என்ன பேரோ தெரியவில்லை. உடன் அவர்கள் அப்படியே பேசாமல் இருந்தார்கள். நம்பக்கல் ஒன்று எனின் அது அடியார் வண்ணமே ஆகட்டும் என்றார். மனைவி பேசாமல் இருந்தால் கொடுத்துட்டார்.
கொடுத்த உடனே என்ன செய்தாராம் மனைவியை, மிகுந்த அன்புள்ள மனைவி. இப்ப டிவோர்ஸ் லெவல்ல இருக்கிற மனைவி அல்ல, அவ்வளவு அன்பான மனைவி. இப்ப சில பேர் இருக்கா, எப்படா இவனாவது வந்து கேட்க மாட்டான். ஒருத்தன் குடித்தான், மனைவியை கடத்தி கொண்டு போய் வைத்து ஒருத்தருடைய ஒரு கடத்தல்காரன் கேட்கிறான், கோல் வருது. அட, ஒரு நாள் முழுக்க துன்பம் இல்லாம இருந்தேனே, இது என்னடா கோல் வருது. பெரிய கோடீஸ்வரன் வீட்டு பெண்ண மனைவியை கடத்தி கொண்டு போய்விட்டான். அடுத்தவன் கேட்டான், 1 கோடி தான், அவளை கொண்டாந்து விடுறது இல்ல, கொலை பண்ணுவேன். 2 கோடி தான் அங்கேயே வச்சிருக்கேன், இங்க அனுப்பாரு. இன்னொரு பேராசிரியர் வகுப்பு நடத்துறாரு பாருங்க, அவனை வச்ச அனுபவம். இந்து நாகரிக பேராசிரியர் வகுப்பு நடத்தி கொண்டிருக்கிறார். சாக்த சமயம் படிப்பிக்க போறார். துக்கையம் என்ற படத்தை கொண்டு வந்து அப்படியே காட்டி இருந்த எல்லாரையும் பார்த்து, மாணவர்களை பார்த்து கேட்டார். எல்லாம் கொஞ்சம் பெரிய வளர்ந்தவன் தானே, வாழ்க்கையில எப்படி பலதும் 10 கண்டவன். அப்படியே கேட்டார், இந்த சிங்கத்துக்கு மேல துக்கை இருக்கே, இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு என்ன எண்ணம் வருது? பொம்பளை பிள்ளைகள் பக்குவமானது எழுப்பி நின்று சாக்த சமயத்தின் அடிமொழி எல்லாம் சொல்லி ஆதிசங்கரர் அரசமயமாக பிரிச்சார். செவ்வாய்க்கிழமையில ராகு காலத்துல இந்த துக்கியமனை பூசிச்சா எல்லாம் நல்லது நடக்கும், எலுமிச்சம்பழ விளக்கு வைக்கணும், இதெல்லாம் ஒன்று சொல்லிச்சு. ஒன்று இன்னும் ஒரு கருத்தை சொல்லிச்சு, ஒருத்தன் மட்டும் பேசாம இருந்தா முடியும். பேராசிரியர் கேட்டார், என்னடா பேசாம இருக்கிற? இந்த சிங்கத்திலே இருக்கிற துக்கியை பார்க்க உனக்கு என்னடா ஞாபகம் என்று கேட்க, அதுக்கு அவன் சொன்னால், எல்லா ஆம்பளைகளுமே கல்யாணம் கட்டும் வரையும் சிங்கம்தான். கல்யாணத்து அண்டைக்கு ஒரு காளி மேல ஏறி இருக்கிறான், அண்டையோட இந்த சிங்கம் அசிங்கமா போது சேரண்டா. எப்படி இருக்கு அவன் பார்வை? சிரிப்பே இல்லை. என்ன பேசினான், கல்யாணம் கட்டும் வரையும் எல்லா ஆம்பளையும் சிங்கத்தாராம். கல்யாணம் கட்டின அண்டு ஒரு காளி ஏறி அந்த சிங்கத்துக்கு மேல இருக்குது, அண்டையோட சிங்கம் அசிங்கமா போது இருக்கிறான். இங்கே இளையான் இந்த இயற்பகை நாயனாருடைய மனைவி இருக்கிறாளே, கொடுத்தாயிட்டு இவர் கூட்டிக் கொண்டு போறார் பாருங்க. இயற்பகை நாயனாருடைய மனைவியை அழைத்துக் கொண்டு போகிறார். ஊரவர்களுக்கு கேள்விப்பட்டார், இந்த இயற்பகையையும் கொன்று அந்த கேட்ட துத்த சாமியையும் கொன்று எங்கள் ஊர்ப்பணியையும் குடும்ப பணியையும் தீர்க்கிறோம் என்று சண்டையிட்டு போனார்கள். சண்டை நடக்குது பாருங்க. சண்டை நடந்து கொண்டிருக்கிற நேரம் இந்த இயற்பகை நாயனாருடைய மனைவியை அழைத்துக் கொண்டு போறாரே இந்த சிவபெருமான், துத்த சாமி வேடத்துல போறாரே, மாயவண்ணன் கொண்டு போறவர் இப்படி திரும்பி திரும்பி பார்த்து போறார். அங்க சண்டை நடக்குது. இந்த இயற்பகையையும் கொன்று கூட்டிக் கொண்டு போற சாமியையும் கொன்று இவனை மீட்கிறோம் என்று உறவினர்கள் வந்து சண்டை பிடிக்கிறார்கள். இவர் திரும்பி திரும்பி பார்க்கிறாரா சிவனடியார். எதுக்கு பார்த்தார்? அவன் வெல்றானோ எங்களை ஊர எல்லையை தாண்ட விடுவானோன்றதில்ல. அந்த இயற்பகை இருக்கிறானே, மண்ணுகாதல் மனைவி, இவளோட போறானே, இனி இவன் நான் இந்த சீவியத்துல பார்க்கவே முடியாதே, ஒரு காலாவது தன் மனுஷிய திரும்பி பார்க்கிறானோ பழைய பாசத்துல. சிவனடியாருக்கு என்று கொடுத்த பொருளிலே ஒரு விதமான உரிமையும் பேணக்கூடாது என்கின்ற கொள்கையோடு இருந்த அந்த இயற்பகை ஒரு முறையாவது தன்னுடைய மனைவியின் முகம் பார்ப்பதற்காக திரும்புறானா என்று பார்த்தாராம், திரும்பல. இப்ப என்ன நடந்தது தெரியுமா? இயற்பகை இந்த மனைவி ஒரு வார்த்தை சொன்னார், மறைமுனி அஞ்சினான் போல் மாதினை பார்க்க. சிவபெருமான் மறைமுனி அஞ்சினான் போல் மாதினை பார்க்க மாதோ இறைவனி அஞ்ச வேண்டாம் இயற்பகை வெல்லும் என்றார். என்ன அருமையான வார்த்தை இல்லையா? இறைவனி அஞ்ச வேண்டாம் இயற்பகை வெல்லும் என்றால் என்ன பொருள் தெரியுமா? நீ மறைமுனி அஞ்சினான் போல் மாதினை பார்க்க சொன்னாலாம், இறைவனி அஞ்ச வேண்டாம் இயற்பகை வெல்லும். எதுல? அங்க நடக்கிற சட்டைகளை வெல்லும். நீ வந்திருக்கிறதா என்று எனக்கு தெரியும், நீ வைக்கிற சோதனையிலும் என்னுடைய கணவன் வந்து சாதனை படைப்பான் என்று சொன்னாள். அதுல இருந்து என்ன தெரிகிறது? மறைமுனி அஞ்சினான் போல் மாதினை பார்க்க மாதோ இறைவனி அஞ்ச வேண்டாம் இயற்பகை வெல்லும் என்றால், அங்கு நடக்கும் சண்டையிலும் அவன் வெல்லுவான், என்னுடைய கணவன் வெல்லுவான், நீ வைக்கும் சோதனையிலும் என்னுடைய கணவன் வெல்லுவான் என்றால் தாங்க முடியாத பெருமான் என்ன செய்தார்? இன்னும் கொஞ்சம் கூட்டிக் கொண்டு போனார். அவனோ திரும்பி பார்க்கவே இல்லை, எல்லாரையும் கொண்டுட்டார். இயற்பகை எல்லாரையும் கொண்டுட்டு திரும்பி கூட பார்க்காம ரத்தம் தோய்ந்த வாளோட அப்படி ஊர் நோக்கி போறான். இப்பவும் பார்த்தார் திரும்பி. ஒரு காலாவது தன் மண்ணுகாதல் மனைவியை திரும்பி பார்க்கிறான். இல்ல, சிவருமான் என்ன செய்ய திரும்பி தலைக்கு மேல கையை கூப்பிக் கொண்டு, இயற்பகை முனிவா ஓலம் இன்று நீ வருவாயோலம், அயற்பினாதானே ஓலம் அன்பனே ஓலம் ஓலம், செயற்கரும் செய்கை செய்த தீரனே ஓலம் ஓலம் ஓலம். ஓலம் என்றால் என்ன தெரியுமா? அடைக்கலம் என்று பொருள். இதுவரையும் உலகத்து அடியவர்கள்தான் ஆண்டவனை அடைக்கலம் ஓலம் ஓலம், நன்னினாய்க்கினியாய் ஓலம், ஞானநாயகனே ஓலம் என்று அடியவர்கள் ஓலம் போட்ட வரலாற்றை மாறி இயற்பகை ஆண்டவனை தன்னை நோக்கி ஓலம் ஓட வைத்த ஒரே நூல் என்றால் அது பெரிய புராணம் தான்.
ஆண்டவன் ஓலம் போடுகிறான். இயற்பகை முனிவா ஓலம் மீண்டு நீ வருவாய் ஓலம் அயற்பிலா தானே ஓலம் அன்பரே ஓலம் ஓலம் என்று சொன்னார். சேர்க்கரும் செய்கை செய்த தீரனே ஓலம். இதுக்கு மேல உன்னை என்ன செய்ய முடியும்? அடியார் வென்றார். நிறைவா அவங்க சொல்ற பாருங்க. 3 பேரை சொன்னார்கள், எல்லாம் சொல்லி முடிஞ்சது. இந்த திருநீலகண்டர் வீட்டுல 25 வயதுல இவர் ஒரு தவறு செய்துட்டு வந்துட்டார். அந்த பக்கமா கோயிலுக்கு போட்டு வருகின்ற பொழுது திருநீலகண்டர் எப்பொழுதுமே நீலகண்டம் நீலகண்டம் என்று இறைவன் நாமம் சொல்லிக் கொண்டு வருகிறவர் இளமை மீது உரை இன்பத்துறையில் எளியரானார். இவ்வளவு நாகரிகமா சொல்ற பாருங்க. என்ன நடந்தது என்றால், தன் வீட்டை காலையில 10 மணி பூசை முடிச்சு வீட்டை போறார். மனைவிக்கு கொடுக்கறதுக்கு விபூதியும் சந்தனமும் கொண்டு கோயில்ல இருந்து திரும்பி போக அந்த குயவர், அந்த கணிகை பெண்கள் வீட்டுக்குள்ளாலே போகிற, இவர் குயவர் குலத்தை சேர்ந்தவர், கணிகை பெண் வீட்டுக்குள்ளால அந்த தெருவுக்குள்ள போகிற நேரம் அந்த கஷ்டகாலம் என்று பார்த்து என்ன நடந்தது, அவள் வீட்டில கழுவின பாத்திரம் கழுவின தண்ணியை கொண்டு வந்து அப்படியே வீதியில வீச, அந்த நேரம் பார்த்து இவர் போக சதாரண சினிமா படத்துல வர்ற மாதிரி அப்படியே அவருக்கு மேல போய் அபிஷேகமாச்சு. அதுக்கு நீலகண்டர் கோயிலால திரும்பி போற நீலகண்டருக்கு மேல அப்படியே போய் இவளுடைய வீட்டு கழிவு தண்ணி அபிஷேகம் பண்ணின உடனே அவள், ஐயோ சுவாமி, உங்களுக்கு மேல இப்படி பண்ணி போட்டேனே, பாவம், வீட்டுக்கு வாருங்கள், நீங்கள் குளித்து சுத்தம் செய்து போகலாம். இது தேவையா நீலகண்டருக்கு? நான் வீட்டை போய் பார்க்கிறேன், ஆட்சி வணக்கம் பண்ணிட்டு போக வேண்டியதானே. உள்ள போனார் பாருங்க. அவள் இவரை கவனித்தார். இளமை மீதூர இன்பத்துறையில் எழுதினார். தவறு பண்ணிட்டார். தவறு பண்ணிட்டு அப்படி வெளியில வந்து திருப்பி போறார். அப்படி போற நேரம் இவர் வீட்டை போறதுக்கு முன்னால இவர் இந்த வீட்டை போன செய்தி வீட்டை போடுறாரு. அது எங்கட உரிச்சுன்னா மண்டைக்கு நல்லா செய்யும். ஒண்ணு சேர்ந்தவில்லை. இவர் இந்த வீட்டை போட்டுட்டு வெளியில வந்ததை முன் வீட்டு முத்தமா என்ன செய்திருக்கும், பக்கத்து வீட்டு அண்ணம்மா ஒன்றும் வாயால சொல்ல அண்ணம்மா அங்கால இருக்கிற முத்தம்மா அண்ணம்மாக்கு சொன்னத அண்ணம்மா பொன்னம்மாக்கு இன்னும் 2 கண்கால வச்சு அங்கால எல்லாம் முடிஞ்சு இவர் வீட்டை போறதுக்கு முதல் செய்தி போட்டது. இவர் என்ன செய்தார், போய் குற்ற உணர்வு பாருங்க, விபூதியை கொண்டு போய் மனைவியின் கையிலே நீலாய சாட்சியிடம் கொடுக்கின்ற பொழுது வழக்கமாக கரம் தொட்டு வாங்குறவர் என்ன செய்தார், கீழே கையை பிடிச்சார். அப்பவே இவருக்கு தெரிஞ்சு போச்சு, விஷயம் வந்துட்டு. ஒரு வார்த்தை பேசவில்லை மனைவி. வீட்டுக்குள்ள நடந்து பாருங்க. உடனே இவர் குற்ற உணர்வோட பெண்ணே என்று கரம் தொட போக, எம்மை தீண்டுவீராக திருநீலகண்டம் என்றார். திருநீலகண்டத்தின் மீது ஆணை என்னை தொடாதே, என்னை என்று இல்லை எம்மை என்று சொன்னார். அப்பவே என்ன நினைச்சது, 25 வயசுல நடக்குது. ஆதியா நீலகண்டத்து அளவுதான் கொண்ட ஆர்வம், வேதியா ஆணை கேட்ட பெரியவர் பெயர்ந்து நீங்கி ஏதிலார் போல என்று எம்மை என்றதனால் மற்றை மாதரார் சமயம் என்ற மனதிலும் தீண்டிருந்தார். எம்மை என்று சொன்னபடியால உன்னை இல்லை, இந்த உலகத்தில் எந்த பெண்ணையும் நான் மனதார கூட நினைக்க மாட்டேன். ஒரே வீட்டுக்குள்ள 25 வருஷத்தில இருந்து 75 வயது வரையும் அவர்கள் ஒரு புதுமணிப்பு வயதங்க இல்ல, முதுமை வரையும் ஒன்றாக இருக்கிறார்கள். எப்படி சொல்றார் சேர்க்கிறார், ஒருத்தர் சொல்றதில்லை. கணவனுக்கு செய்ய வேண்டிய உணவு, அவருக்கு உடுப்பு தோற்று போறதிலிருந்து ஒரு குறைவும் இல்லை மனைவி. ஆனால் அற்புறு புணர்ச்சியின்மை அயலறியாமல் வாழ்ந்தார். இன்றைக்கு ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்று பெரிய புராணம் சொல்லுது பாருங்க. ஒருத்தர் சொல்றதில்லை, ஒருத்தர் அவர் மனதாலும் சிந்திக்கிறதில்லை. கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையிலே இருந்து வலுவவில்லை மனைவி. அற்புறு புணர்ச்சியின்மை, ஒருத்தர் சொல்றது என்பது இல்லை என்பது பக்கத்து வீட்டுக்கு தெரியாம வாழ்ந்தார்களாம். என்ன நினைச்சிருக்கீங்க, இதுகளுக்கு ஒரு புழு பூச்சி இல்லையா? புழு பூச்சி என்று சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு பாருங்க. கொஞ்ச நாள் கல்யாணமாகி பிள்ளை ஒன்று இல்லையண்டா இந்த பக்கத்து வீட்டுல இருக்கிறதுல அரிசி கொட்டையை சாப்பிட்டுட்டு வந்து இங்க இருந்து குந்து உரைச்சி போட்டு மாமிட்ட கேட்குங்க, என்ன கட்டி 22 வருஷமாச்சு ஒரு புழு பூச்சியும் இல்லையோண்டா உடனே மாமிக்கு கொண்ட தொடர்ந்து பிறகு அது பெரிய பிரச்சனையாகும். புழு அண்டா ஆம்பளை பிள்ளை, பூச்சி அண்டா பொம்பளை பிள்ளையா? ஏன்னா பொம்பளை பிள்ளை இந்த வீட்டுல இருக்கிறது, பூச்சி பறந்து போற மாதிரி அது எங்கேயாவது போயிடும். புழு அண்டது ஆம்பளை பிள்ளை அங்கேயே இருக்குமா? இப்ப இவர் நினைச்சிருப்பார்கள் ஒரு புழு பூச்சி இல்லையாக்கும். அற்புறு புணர்ச்சியின்மை அயல் அறியாமல் வாழ்ந்தார். எப்படி குடும்பம் இப்ப ஒரு சொதியில கொஞ்சம் ஒரு புளி குறைஞ்சாலே சந்தியில நின்று மனுஷியை பற்றி கணவனும் கணவனை பற்றி மனுஷியும் இவ்வளவெல்லாம் சொல்கிறோம். இவ்வளவு காலத்திலேயும் ஒருவருக்கும் தெரியாது. ஆண்டவன் வர்றார், ஓட்ட வச்சார், போயிட்டு வருகிறேன் என்று போனார். ஓடு காணாம போய்விட்டது. அது குயவர் வீடு என்றபடியால அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க கேட்டீர்களே, சிறு தொண்டர் இப்படியெல்லாம் செய்தார். சரியா, ஆண்டவன் ஆராருக்கு எந்தெந்த துறை வருமோ, மெடிக்கல் படித்தவனுக்கு மெடிக்கல்ல டெஸ்ட், அக்கௌண்ட்ஸ் படித்தவனுக்கு அக்கௌண்ட்ஸ் டெஸ்ட். சிறு தொண்டர் போர்ல கலையில வெள்ள வருந்த விட்டுருவதுதான் அவருக்கு வேலை. அதாவது அவர்களே அவருக்கு சோதனை வச்சார். அது அவருக்காக வச்சது. இப்ப என்ன நடந்தது, ஓட்ட காணவில்லை. திரும்பி வந்து கேட்டார், ஓடு
உன் பிள்ளை மீது சத்தியம் பண்ணு, பிள்ளை இல்லை, உன் மனைவி மீது சத்தியம் பண்ணு, பேசாமல் நின்றார். தில்லைவாழ் அந்தணர்கள் இருக்கிற இடத்திலே வந்து உன் மனைவியின் கரம் பற்றி நீ என்ன செய்ய வேண்டும்? நல்லா கவனிங்க, இதுதான் அந்த இடம். மனைவியின் கரம் பற்றி குளத்திலே மூழ்கி எழுந்து சத்தியம் பண்ணு. தில்லைவாழ் அந்தணர்களை கூட்டிட்டார், ஓடு காணாம போச்சு, இவர் சத்தியம் பண்ண போறார். மனைவியினுடைய கரம் பற்றி சத்தியம் பண்ணு சொல்லி இவர் கூட்டிக் கொண்டு வந்துட்டார். என்ன செய்தார்? குளத்தடியில வந்து இறங்கி குளத்தடியில வந்து நிற்கிறார். ஒருத்தர் தொடர்றதில்லை என்று இவர் சத்தியம் பண்ணி இருக்கிறார். இவர் என்ன செய்தார் தெரியுமா? ஒரு தடியை எடுத்தார். ஒரு தடியை எடுத்து அந்த தடியின் ஒரு தொங்கல்ல இவர் பிடிச்சு கொண்டு மற்ற தொங்கல்ல நீட்டினார். மிஸ்ஸஸ் பிடிச்சா. இப்படியே ரெண்டு பேரும் பிடிச்சு கொண்டு தண்டிரு தலை பற்றி மூழ்கினார். தண்டிரு தலை பற்றி மூழ்கினார். வயது சொல்றார் எப்படி வடிபுரு முதுமை வடமலி இளமை குன்ற வடிபுரு மூப்பு வந்து எய்தினார். அந்த பருவத்தில் போய் தண்டை பிடிச்சிட்டேன், தொடரவில்லை என்று சத்தியம் பண்ணி இருக்கிறார்கள். மூழ்கி எழும்ப, தண்ணீர மூழ்கி எழும்ப இவர் கத்துறார். சிவபெருமான் கத்துறார் யோகி வடிவத்தில் வந்தவர். இவன் பொய் சொல்றான் ஒழிச்சதுனாலதான் மனுஷின் கையை தொடாம மூங்கில் தடியை பிடிக்கிறான். ஆகையினால இந்த பொய் சத்தியம் பண்றான். இது வேண்டாம், இது எனக்கு ஆத்தாது, கையை பிடிச்சு கொண்டு சத்தியம் பண்ண சொல்லு, கையை பிடிச்சு கொண்டு சத்தியம் பண்ண சொல்லு. தில்லைவாழந்தர்கள் கேட்கிறார்கள். அவர் கேட்கிற சரிதானே, மனைவியினுடைய கரம் பற்றி சத்தியம் செய்து தர சொன்னால் நீ தடி பற்றி சத்தியம் பண்ணுகிறாயே, ஆனபடியினால் நீ பொய்யன் ஏன் இப்படி செய்கிறாய் என்று சொல்ல. அப்பதான் உங்களுக்கு அவுட்டு விட்டார். 50 வருஷமா நான் அவளை தொடரவில்லை. நடந்தது இதுதான். இளமை மீதுற இன்பத்துறையில் எளியவராக ஆனதினாலே, அவள் எம்மை என்று சொன்னதினாலே நான் யாரையுமே மனதால் நினைப்பதில்லை. இதுதான் நடந்தது, நான் சத்தியமா எடுக்கவில்லை என்று சொல்லிட்டு என்ன செய்தாராம்? அதுதான் கவனிங்க. எல்லாம் சொல்லி முடிச்சதல்லவா? சொல்லி முடிச்சுட்டு சத்தியம் பண்ணுகிறேன். அவர் சத்தியம் பண்ண கேட்டுட்டார். சத்தியம் பண்ணுகிறேன் என்று உலகத்துக்கெல்லாம் அறிவிச்சுட்டு, நாங்களா இருந்திருந்தா என்ன செய்திருப்போம்? ஊருக்கெல்லாம் அறிவிச்சாச்சு. இனி என்ன இதெல்லாம் தெரிய பாடி கட்டி வச்சு கொண்டு தண்ணிகளை மூடி எழுப்புவோம் என்று நினைச்சிருப்போம். அவர் என்ன செய்தார் தெரியுமா? இவ்வளவு உலகத்துக்கு அறிவிச்ச பிறகு கூட பழையபடி தடியை எடுத்து கொடுத்து அந்த தடியை அங்காலப்படி நான் இங்கால பிடிக்கிறேன், பழையபடி தண்ணிகளை மூழ்கினார்கள். ஆண்டவன் தோத்து போனான் ஐயா. ஆண்டவன் தோத்து போய் என்ன செய்தான்? அவர்கள் திருப்பி எழுப்புகின்ற பொழுது மேவிய மூப்பு நீங்க மிகுவடிவ இடமை கொண்டு பொழிந்தார் என்ற பழையபடி அவர் கடைசி வரை இந்த சத்தியத்தை மீறவே இல்லை. உலகத்துக்கெல்லாம் அறிவிச்ச பிறகும் கூட ஆண்டவன் சோதனை வைக்கிறான். அவளை நான் தொடுவதில்லை என்று தொட வேண்டும் என்று ஆண்டவன் நினைக்கிறான். இவ்வளவு உலகத்துக்கு அறிவிச்ச பிறகு கூட அவர் கடைசி வரையும் அவளுடைய கையை தொடாமல் பழையபடியும் தடியை பிடித்துக் கொண்டே தண்ணீருக்குள்ளே மூழ்கி எழுப்புகின்ற பொழுது ஆண்டவர் என்ன செய்தான்? இப்ப திருப்பி எதுவும் நீ கையப்படி என்று கேட்கவில்லை. அந்த கொள்கையை பாருங்க, அவளை தீண்டுவதில்லை என்ற அந்த கொள்கையினாலே பழையபடியும் திருப்பி மேலே வந்தார். வருகின்ற பொழுது 75 வயது முதியவராகவும் அவள் முதியவளாகவும் வரவில்லை. 25 வயசிலே என்ன இன்றைக்கு தீண்ட மாட்டேன் என்று சத்தியம் பண்ணுகின்ற பொழுது என்ன இளமையோடு இருந்தார்களோ அப்படியே இருந்தார்களா? என்ன சொன்னார் தெரியுமா? வென்ற 50 நாள் மிக்கீர் என்று சிவருமான் ஒரு பட்டம் கொடுத்தார். வென்ற 50 நாள் மிக்கீர் என்று பட்டம் கொடுத்தார். சுவாமி விபுலானந்தருடைய பெயர் நாங்கள் அடிக்கடி எல்லாம் சொல்கிறோம். இந்த விபுலானந்தர் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் தெரியுமா? புலன் என்று சொன்னால் எங்களுடைய ஐம்புலன்கள். வி என்றால் புலனை கடந்தவர். புலன்களை கடந்ததனாலே பெற்ற ஆனந்தத்தை கொண்டவர் வி புலன் விபுலானந்தன் என்று சொன்னால் புலன்கள் தருகின்ற அந்த புலன்களினுடைய இன்பத்தை கடந்து புலன்களை வென்று அதனால் வருகின்ற ஆனந்தம் கொண்டவன் விபுலானந்தன் என்று பெயர். இப்ப இந்த இது முடிஞ்சது. இன்னொரு செய்தி, நிறைவான செய்தி. இந்த பெரிய புராணம் 63 அடியவர்கள்ல நீங்கள் யாராவது சொல்லுவீங்க என்று பார்த்தேன். 29 பேருக்கு ஆண்டவன் என்ற சோதனையே கிடையாது. 29 அடியவர்களுக்கு ஆண்டவன் சோதிக்கவே இல்லை. மெய்ப்பொருள் நாயனாரை எதிரி சோதித்தார். ஏனாதிநாதரை எதிரி சோதித்தார். 29 பேருக்கு 63 பேர்ல 29 பேருக்கு ஆண்டவன் என்ற சோதனையே கிடையாது. அவர்களுக்கு எதிரியும் கூட இருந்தவர்களும் சோதித்தார்களே தவிர, துரோகிகளும் சோதித்தார்களே தவிர ஆண்டவன் சோதிக்கவில்லை. அந்த விழுக்காட்டை வைத்து பார்த்தால் என்று பேசினவர்களுடைய அந்த பேச்சினுடைய கருத்தின்படியும் அவர்கள் சமமாகவே நிற்கிறார்கள். அவர்கள் சொன்ன கருத்துக்கு எதிரும் புதிதுமாக வந்ததனால் அவர்களுடைய பேச்சின் ஆற்றலை சமம் என்று நான் தீர்த்து, நான் சொன்ன தீர்ப்பாக பெரிய புராணத்தில் பெரிதும் மிஞ்சி நிற்பது ஆண்டவன் சோதனையை விட அடியவர் சாதனைதான் என்ற தீர்ப்பை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.